ஸ்டாலின் அங்கிள் தான் காரணம். ஸ்டாலின் அங்கிளா? ஆமா. சென்ட்ரல் சர்டிபிகேட்டுக்கு ஸ்டாலின் அங்கிளுக்கு என்ன கனெக்ஷன்? அது எங்களுக்கு தெரியாது, எல்லாம் எங்க ஸ்டாலின் அங்கிள் தான். ஸ்டாலின் வேலைக்கே ஆகாது. வேற வழி கிடையாது. இத்தனை வருஷம் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரி, அவர் வந்து சொல்ல மாட்டார், ஆனா பண்ணுவார். இப்ப வந்து 3000 ரூபாய் பொங்கலுக்கு இப்பதான் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? கொடுக்கல. Behind Me Media, we see both ahead and behind. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேக்குறீங்க கரெக்டா? இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மீட்டர் தான். பிரதர், எனக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லையே பிரதர். சி, என்னோட ஏஜ் வந்து டு பி ஃப்ராங்க் 35, நியர்லி 35. நான் வந்து ஒரு 15 இயர்ஸா நான் ஓட் போட்டுட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் வந்து இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே அந்த அளவுக்கு ப்ராப்பரான எக்ஸ்போஷர் இல்ல, யாருக்குமே இல்ல. டு பி ஃப்ராங்க் யாருக்குமே இல்ல. when compared to சவுத் இந்தியா தான் வந்து பிகெஸ்ட் when compared to நார்த் இந்தியா சொல்றேன். நார்த் இந்தியாவுக்கும் டிராவல் பண்ணிருக்கேன், அது ட்ரூ தான். சர்டன் சிட்டிஸ் எல்லாம் போனீங்கன்னா இன்னுமே நம்ம 70s எப்படி இருந்தோமோ அப்படிதான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். இன்னுமே ஒரு ப்ராப்பர் பேசிக் நெசசிட்டி திங்ஸ் கூட அவங்கள்ட்ட இல்ல. பட் அந்த வகையில நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும், நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பட் எனக்கு என்னன்னா, இதோட நம்மளால இன்னும் நல்லா க்ரோத் ஆயிருக்க முடியும். அந்த அளவு கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருக்கு. சோ அதுக்கு நிறைய நம்மளை சுத்தி நிறைய பேரிகேட்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் பேரிகேட்ஸ் நிறைய இருக்கு. சோ அது என்னால நிறைய உணர முடியும். எதனால ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சதிதான். யாரோட சரி? டிஎம்கே. சென்ட்ரல் சர்டிபிகேட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, தெரியுமா? சிபிஎஃப்சிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, சர்டிபிகேட் கொடுக்கறது, அது வந்துட்டு நம்ம தமிழ்நாடுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால வைக்கப்பட்ட டீம் தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சாலுமே அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எப்படி டிஎம்கே சரி? எல்லா படமும் வருது, ஏன் ஜனநாயகன் மட்டும் வரல? அதுதான் ஏன் வரல? பராசக்தி வந்துச்சுல. ஆமா, அப்ப ஜனநாயகன் வரல. பராசக்திக்கு எவ்வளவு கட்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியும்ல? விஜய்க்கு கூட தான் கொடுத்தாங்க. ஆமா, ஆனா இவர் தான் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அவர் மேல இருக்க கோவத்துல வந்து எல்லாரும் இது பண்றாங்க, அவரோட படத்தை வரவிடாம பண்றாங்க. அறிவா பேசுது பாப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பண்ணிட்டான்னு அவர் சிஎம் ஆக்கலாம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு 2-3 காரணங்கள் சொல்லலாமா? அம்மாவுக்கு 1000 காசு வருதா? இல்ல அதை விட இவர் என்ன பண்ணாரு? அது எங்களோட இதுல வருது. அதான் சரி, அண்ணன் வந்து என்ன சொல்லிருக்காரு சார்? அதுதான் இப்ப இவங்களுக்காக என்ன கேட்டீங்க? சொல்ல மாட்டாரு, ஆனா பண்ணுவார். சஸ்பென்ஸ் பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். இவங்க வந்து சொல்லுவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. அவர் வந்து சொல்ல மாட்டாரு, ஆனா பண்ணுவார். இப்ப வந்து 3000 ரூபாய் பொங்கலுக்கு இப்பதான் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? கொடுக்கல. போன வருஷம் கொடுக்கல. எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வருஷம் கொடுக்கலையே. அதுக்கு முன்னாடி வருஷம் கொடுத்தாங்களே 1500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்களே, அது மட்டும் ஓகேவா? நீ வேணாம்னு சொல்லிட்டீங்களா? அது எங்க காசு தானே, நாங்க வாங்கிட்டோம். எங்க காசு நாங்க வாங்கிட்டோம். அவங்க காசை குடுக்குறாங்க. இப்ப எப்படி இருந்தாலும் இது வந்து ஒயின் ஷாப் போயிடுச்சு. பாதி காசு எங்கேயோ வச்சுட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. செலவு 3000 ரூபாய் ஒரே நாள்ல போயிடுச்சு. என்ன செலவாச்சு? பொங்கலுக்கு நாங்க பொருளா வாங்கணும், வாங்கல. இவ்வளவுதான் அரிசி கொடுத்தாங்க தெரியுமா? அச்சோ, கரும்புலாம் துணியே குடுக்கல. நான் துணி வந்து எப்ப பழைய துணியே குடுக்குறாங்க. இப்ப இருக்க 100 ரூபாய் கூட நல்ல சாரி இருக்கு, அதை எடுத்து கொடுத்துருக்கலாம். நார்மலா எல்லாருமே கட்டிருப்பாங்க, சந்தோஷமா ஓட்டு போட்டிருப்பாங்க. அதே 1000 கட்டுற பழைய புடவை நான் வாங்கும்போது கூட 1000. ஆனா என்ன பார்த்தா கேள்வி கண்டிப்பா கொடுப்பாரு. அங்க வந்து எழுதி கொடுத்தா கொடுப்பாங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்க, அவரே எடுத்து கொடுத்துருவாங்க. தளபதி தளபதி சொன்னா குழந்தை கூட யாரும் கேட்டா விஜய்னு சொல்லுவாங்க. அவர் தளபதி, அவர் பேர் மு க ஸ்டாலின், அவ்வளவுதான். அதான் அவர் பேரு. அண்ணன் பேரு விஜய் தளபதி. தளபதிதான். ஆமா, சரி, அண்ணன் வந்து நல்லது பண்ணிடுறாரு கண்டிப்பா. பொங்கல் ஏன் ஜனநாயகம் வரல? இல்ல, ஆமா, படம் வந்துச்சுன்னா இந்த வாட்டி எங்க பொங்கல் எல்லாம் தரம் வேணா, வாய் ஜாலியா பேசுப்பா. என்னப்பா சொல்லுப்பா, ஜனநாயகம் ஏப்பா வரல? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிற? ஸ்டாலின் அங்கிள் தான் காரணம். ஸ்டாலின் அங்கிளா? ஆமா. சென்ட்ரல் சர்டிபிகேட்டுக்கு ஸ்டாலின் அங்கிளுக்கு என்ன கனெக்ஷன்? அது எங்களுக்கு தெரியாது, எல்லாம் எங்க ஸ்டாலின் அங்கிள் தான். அந்த பேரிகேட்ஸ் என்னன்னு நமக்கும் தெரியும், பொலிட்டிஷியன்ஸ்க்கும் தெரியும். ஆனா நம்மளால அதை எதிர்த்து இது பண்ண முடியாது. சர்டன் லிமிட் வரைக்கும் நம்மளால எதிர்த்து பண்ண முடியும். அவங்களுக்கும் அது தெரியும். சோ ஒரு டைவர்ஷன் இருக்கு இல்லையா? இந்த டைவர்ஷன் வந்துன்னா நம்ம இதை மறந்துடும்ன்ற அந்த கான்செப்ட்லயே தான் நம்ம இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை மாத்த முடியாது. சி, டு பி ஃப்ராங்க், நான் யாருக்காச்சும் ஒருத்தர் ஓட்டு போட்டுதான் ஆவேன், வேற வழி கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் விஜய்க்கு போறான்னு கூட வச்சுக்கோங்களேன், வேற வழி கிடையாது. இத்தனை வருஷம் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரி, இவர் என்ன பண்ண போறாரு? இவருக்கு அந்த வரலுக்கு ப்ராப்பர் எக்ஸ்போஷர் இல்லைனாலும் வரட்டும், அடிபடட்டும். இன்னொரு 10 வருஷம் அடிபடட்டும், நல்லா அடிபடட்டும், அதுக்கப்புறம் கத்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. அவர் வரமாட்டாரு மேக்சிமம். ஏன்னா ப்ராப்பர்
ப்ராப்பர் கிரவுண்ட் ஒர்க்குமே எதுவுமே பண்ணல அவரு. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ப்ராப்பர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணல. என்ன பேசிஸ்ல வரான்னு இன்னும் ப்ராப்பர் ஐடியாலஜியும் இல்ல அவருக்கு. ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அவருக்கு மாஸ் எக்ஸ்போஷர் இருக்கு, கிரவுட் வைஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. பட் அது மட்டுமே இருந்தா பத்தாது இல்ல. இவங்கலாம் வந்துட்டு அண்ணன் ஃபேன் தளபதி சிஎம் உண்மையா அவர் வந்தது எனக்கு தெரியல. இப்ப வரப்போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப வந்து நடுவுல பார்த்து விட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சதா உங்க விஜய் உயிர் கரூருக்கு போனதுதான் எனக்கு தெரியும். ஓ, கரூர் போனதுக்கு அப்புறம் தான் அண்ணன் கட்சி கொண்டாருன்னே தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியும். பேர்லாம் வந்துச்சு, ரொம்ப டீட்டெயிலா கேட்காதீங்க. ஆனா பாட்டு எல்லாம் பாட முடியும். உங்க அண்ணன் பாண்ட பாட்டு தானே பாட்டுல எனக்கு பாட தெரியாது. பாட்டுல சரி, நம்ம என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அண்ணன் வந்து சரி ஒரு 6 மாதமா தெரியும்னு வச்சுக்கலாமா? இந்த ஒரு 6 மாசம் கரூருக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரம் பண்ணதுல இருந்து தெரியும் வச்சுக்கலாம். அதுல இருந்து என்ன வந்துட்டு அண்ணன் நம்ம மக்களுக்காக நல்லது பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் இல்ல 2 பாயிண்ட் இல்ல மீனவர்களுக்காக பேசியிருக்காரு. ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தது இல்ல, சரிவா தெரியுமா? இல்ல அண்ணன் எனக்கு இப்போ பேசினாலும் அண்ணன் பேசினாலும் பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. இல்ல நான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மாதிரி டக்குன்னு மறந்துடுவேன். அது ஆமா, ஜெயிக்கணும் வந்தாருன்னா நல்லா செய்வாங்க. சினிமாவை தவிர அண்ணன் சினிமால நடிகர் இருந்திருக்காரு. அண்ணன் நடிக்கிறார், நல்ல நடிப்பாரு, என்டர்டைன்மெண்ட், டான்ஸ் சூப்பரா பாடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இதை தவிர தலைவரா எங்களை வந்து ஆட்சி பண்றதுக்கு அண்ணன் மக்களுக்கு ஒரு பதில் சொல்லி, அண்ணன் வந்தா தலைவரா இந்த மாதிரி நல்லது பண்ணுவாரு. சினிமால டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் எதுவுமே விட்டுருங்க. அதான் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. இது வந்து மக்களுக்காக செய்யறது. நல்லா சேவை செய்வாங்க மக்களுக்கு. வந்து இப்போ வயசானவங்க எனக்கு இப்ப செஞ்சிருக்காரு, அதனால இப்படி பண்ணுவாரு. சும்மா வெறும் வாயில சொல்லக்கூடாது. இப்படி ஒரு விஷயம் பண்ணா ஆல்ரெடி அவர் பண்ணிருக்காருங்க, அதனால இதுக்கும் அவருக்கு போய் நிப்பாரு, இதுக்காக போய் நிப்பாரு. ஏன்னா அவரு பிரச்சனைக்கே அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு. பேசுறானா இல்ல, அதனாலதான் என்ன சொன்னாங்க, என்ன போய் சொன்னாங்க, என்ன போய் சொன்னாரு? அவரு என்ன தப்பு பண்ணாரு? அவரு தப்பே பண்ணல. அவரு தப்பு பண்ணாரு. இப்ப ஏன் அவர் படத்தை தப்புன்னு கேட்டீங்கன்னா நான் பாயிண்டோட சொல்லுவேன். கரூர்ல எப்படி நடந்ததுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்லிட்டேன் பாயிண்டா. சொல்லுங்க. அண்ணன் வந்துட்டு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்துட்டு நாமக்கல் அந்த பக்கம் தான் போறதா பிளான் பண்ணியிருந்தாரு. டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டாங்க. அது எவ்வளவு பெரிய குட்டி இடம்னா, நான் சொல்றது கேட்டு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஒரு வாரம் மீட்டிங் போட்டிருந்தாங்க, முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு. உடனே அண்ணன் என்ன பிளான் பண்ணாரு, இவங்களோட நான் கூட்டத்தை அதிகமா காமிக்கிறதுக்காக டிவில பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல எங்கமே திமுகவோட பேனரே இல்லையே. திமுக பேனர்ல இப்ப நம்ம பதிலே கேள்வியே இல்லையே. இப்ப என்னன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 5 days கேப்ல அண்ணன் அங்க பிளான் பண்றாரு, கரூர்ல போய் நம்ம டிஎம்கே விட கூட்டம் அதிகமா காமிக்கணும். அதுக்கு இல்ல அப்புறம் சொல்லுங்க, ஏன் இடத்த சேஞ்ச் பண்ணாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி? ஏன்னா முன்னாடி அண்ணன் போட்ட ஒரு ஷெட்யூல் இருக்கு, ஷெட்யூல்ல ரிலீஸ் பண்ணாங்க, மக்கள் இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நம்ம போய் பாக்கணும்ன்றதால ஏடிஎம்கே மீட்டிங் போட்ட உடனே ஏன் போன அண்ணன் டிசம்பர் அன்னைக்கு பிளான் போட்டு மீட்டிங் போட்டாங்களா டிஎம்கே? அதெல்லாம் போட்டாங்க. ஏன்னா நடிகரை பாக்குறதுக்கு ஆட்கள் போகாம செய்வாங்க. அவர் என்ன சொல்றது, இப்ப வந்து டிஎம்கே வந்துட்டு சரி, என்ன மக்களுக்கு என்ன செஞ்சது நீங்க சொல்லுங்களேன். ஆமா, ஒத்துக்கிறேன். ஆனா நான் வந்து தளபதி அதை விட கேட்டவனா பாப்பேன். என்ன பண்ணிட்டாரு அவரு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சினிமா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா முக ஸ்டாலினோட பையன் கூட தான் டான்ஸ் ஆடிக்காங்க, காமெடி பண்ணிருக்காங்க, படம் நடிச்சிருக்காங்க. ஆனா அவரு வந்து பக்காவா போனதுல எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா போய் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாரு. நடிச்சிருக்காரு, அண்ணா எடுத்துக்கினாங்க, முக ஸ்டாலின் நடிச்சிருக்காருமா. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா போய் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணாரு, ஒரு பிரஸ் மீட்ட டைரக்டா பேசுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நீங்க பாத்தீங்கன்னா நடிகராக்கும் போது நீங்க பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணி பாக்கலாம். அண்ணன் ஏதாவது ஒரு மீட்ல பாக்க முடியுமா? இவர் இப்பதானே நான் வராரு, 2 வருஷம் ஆச்சுமா அவர் அரசியல் தொடங்கி, அதுவே உங்களுக்கு தெரியாம இருக்கு. அவர் 2 வருஷம் ஆரம்பிச்சாரு அண்ணன் கட்சி. அது நமக்கு தெரியாது, இங்க வந்து பேசத்தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, அது இல்லைன்னு ஆயிடாதுல்ல, உங்களுக்கு தெரியல. ஆனா அவர் ஆரம்பிச்சு 2 வருஷம் மேல ஆகி போச்சு. எங்களுக்கு பொறுப்பே இல்லையே, ஏன் தெரியலையே. வருதுல்ல போலீஸ்காரங்க வண்டிங்க மடக்கனா எப்படி மக்கள் வரும்? மக்களை மக்களா தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் கம்மி தானே, ஜனம் கம்மியா இருக்கு, எப்படி பொழைக்கிறது? இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? போலீஸ்காரங்க தான். போலீஸ்காரங்க வந்த ஆட்சிங்களே சரியில்லை. இவங்க நடக்கிற ஆட்சி சரியில்லையா? சரியே கிடையாது. ஏன் என்ன பண்ணாங்க? வேலைக்கே ஆகாது. என்ன பண்றாங்க? புடிச்சவங்களை டார்ச்சர் பண்றாங்களா, ஏதாவது பண்றாங்க? அப்படி இல்லையா, மக்களுக்கு என்னதான் செய்யறீங்க? அவங்க ஜாதி தானே, அவங்க மக்களை தானே வாழ வைக்கிறீங்க. அப்படியா? மக்களுக்கு என்ன பண்றீங்க? பொங்கல் ஆகி போச்சு.
போச்சுங்க ஆ. நாடே போச்சு பீச்சே சரி இப்ப யார் இப்ப எலெக்ஷன் வரப்போது யார் ஜெயிச்சா நல்லா செய்வாங்க? தெரியல அதுதான் தெரியாது அப்ப தெரிஞ்சாதான் நம்ம யார் ஜெயிக்க முடியும். எனக்கு ஓட்டே இல்ல நான் ஓட்டே போட மாட்டேன் ஓட்டே யாருக்கும் போட மாட்டேன். மட்டும் சொல்லுவீங்க. ஆமா அது மட்டும் கரெக்டா? கரெக்ட் ஓகே.